சரி நீங்கள் கட்டிட்டு வாங்க, 3ஆந்தேதி வரும் பைசா. சின்ன கம்பி போட்டாச்சு, பொடி கதவோ இந்த ஷீட்டை போட்டு அது மேலே கல்லை வச்சு கட்டுங்க. காற்று நான் ஒரு சைடு கட்டுனான்னு இனிமே இந்த ஷீட்டை வச்சு அதுக்கு மேலே கட்டுவோம்மா? எப்படி இந்த சைடில் 5 செவரு கட்டியிருக்கு, 5 லைனு. அதை கட்டுனா ஓடி இருக்காது. என்ன ஐடியா கொடுக்க நமக்கு ஆள் இல்லை. இதில் ஒரு செல்ஃப் கணக்காக கட்டினானா வைக்க கோழி அடைக்க. ஆமாம் வேண்டாம். அப்போ காற்று போனோம்ல, அது போதுமோ? 2 இருக்கா? மூச்சு முட்டும் கோழிக்கு, மூச்சு முட்டும்ல. எங்கேனாலும் சரி, ஒரு வயசானா கேட்டால் எங்கே ஓடுறேன்னு கேட்கணும். அதில் இருக்குது அலை தானே. அது என்ன அர்த்தம்? நான் தான் செங்கல் வாங்கணும், நான் தான் காப்பி வாங்கணும். அங்கே ஒரு ஆள் கிடையாது, அங்கேயே எல்லா பேவலையும் பொறாம்பிச்ச போல ஏன் உயிரோடு இருக்கான்னு. அங்கே இருக்கவன் பூரா வீடு வாசல் விற்றுட்டா வாடகை கிடக்கான்னு. இவன் வீட்டை விற்காமல் இருக்காளே விரட்டணுன்ட்டு இந்த ஹோட்டலுக்கார போய் ஆளை கொண்டு உள்ளே வைக்கும். நான் சரி ஷீட்டை அப்போ கிட்டாமல் விட்டுட்டோன்னு இப்போ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஷீட்டே வேணா தூக்கிட்டு போயிட்டாம்ல ஒன்று விழுந்து. ஆமாம் எவனா எடுத்து 1000 ரூபா போயிட்டு டென்ஷனாக ஆகுது. கழுத போகுது. 15 ரூபாய்க்கு காற்று அடிச்சிருக்கு. ஷீட்டை தூக்கி தள்ளிட்டு அடுத்த வீட்டில் கொண்டு போட்டு இந்த கிழவன் தான் எடுத்து வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். கிழவன் அதெல்லாம் செங்கலே எடுக்க விடமுண்டுக்கானே. நான் அவனை கல்லை கொண்டு எரியாது கேளுங்க. நான் கல்லை கொண்டு எரியணே. எனக்கு என்ன கொழுப்பாக கல்லை கொண்டு எரிய? காற்று இழுத்து அடித்து போட்டுக்க என் பிள்ளை சத்தியமா கல்லை கொண்டு எரியுதாங்க. அவன் சண்டைக்கு இழுங்க கழட்டு போய் இருக்கா? அப்போ போட்டுருவோம், அது போதும். எவ்வளவு ஒரு ஷீட்டு? எவ்வளவா? ஆமாம் பெரிய ஷீட் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் கிழிச்சாச்சு. அது எவ்வளோ வைப்போம்? என்ன ஷீட்டு? கூல் ஷீட் இருக்கா? உனக்குள்ளதால வேற எங்கேயா அப்புறம் ஏதோ பிரச்சனையில் போட்டுறக்கூடாது. கொடுக்கா? சரி அண்ணாத்தா நல்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கா? பிரிச்சுட்டேன்னா அப்புறம் போடுவோம்ல. அப்படியா? அப்போ ஷீட்டை நான் எனக்கு கொடு. அப்போ எனக்கு கூட ஷீட்டை போட்டு விட்டுருவோம். உடனே எப்படி கொடுக்க முடியும்? 3ஆந்தேதி வர ஷீட்டை கொண்டு இறக்குனாலாம் துட்டு வரும். நான் இழுச்சு அட்வான்ஸ்லாம் கிடையாது, கிட்வான்ஸ் இங்கே கொண்டு இறக்குங்க பைசாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏமாளி கிடையாது. ஒரு காலம் இப்படி தான் ஏமாளியாக இருந்தேன். இப்போல்லாம் நான் திருந்திட்டேன். பாப்பாங்குளத்தில் வந்து எவையவே ஏமாத்தினானே எனக்கு தெரியும். இப்போ நான் திருந்திட்டேன். எவனே நம்புறது கேளை யாரையும் நம்புறதா கிடையாது. இந்த கையில் காசு, அந்த கையில் மட்டன், அப்படி தான். ஆமாம், இந்த கையில் தோசை, அந்த கையில் பணம். சாரம்லாம் அழகாக நல்லா வெட்டு. கொத்தனாரே நீங்கள் வாங்க, இவனை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இவன் வீட்டை இடிக்கணும் விற்கணுங்கம்ல. இவனை தேவையில்லை, வேறு கையால் கொண்டு வாங்க. இவங்க வந்து பிடியை பிடிப்பான் அப்பா. சரியா? நீ வேண்டாம் வீட்டை விற்கணும், பிடியை பிடிக்கணும். நீ வேண்டாம், வேறு ஆள் தான். நீங்களே கிடையாது. தேங்க்ஸ், நான் போகிறேன். எடுத்தாச்சு. நான் காப்பி குடிக்க போகிறேன். காப்பி குடித்து ஒரு வடையாக திங்கணும். ஒரு 50 ரூபா சோறு வாங்கிட்டு வரணும். रोटेट अरे
டெய்லி வீட்டுக்கு